திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 41 நாட்களுக்கு இந்த முகாம்கள் நடைபெறும் எனவும், இந்த சுற்றில் சுமார் 2,91,700 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காற்றின் மூலம் வேகமாக பரவும் இந்நோயானது கறவை மாடுகளின் பால் உற்பத்தியை குறைத்து விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். எனவே விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மாதத்திற்கு மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுயஉதவிக் குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப்செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடனுதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாயும், சுய உதவி குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 1,20,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிடச் சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். பழனி நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்களை தூய்மைப்படுத்தி சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பழனி சண்முக நதி, வையாபுரி குளம் மற்றும் கோதைமங்கலம் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்தவும், பிளாஸ்டிக் கழிவுகளை தடுக்க வலைகள் அமைக்கவும், கழிவு நீரை முறைப்படுத்தவும் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இத்திட்டத்திற்கான திட்ட அறிக்கை மற்றும் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கவும் பணி நிறைவடைந்ததும் பொதுமக்களின் பங்களிப்புடன் பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் மற்றும் ஆத்தூர் பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் மற்றும் சமூக நீதி விடுதிகளின் வசதிகள் குறித்து அமைச்சர் சம்பத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வேடசந்தூர் சித்தூர் கிராமத்தில் சுமார் 3,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாணவியர் விடுதி கட்டடப் பணிகளை தரமான முறையில் விரைந்து முடிக்க அமைச்சர் உத்தரவிட்டார். தொடர்ந்து கொண்டமநாயக்கம்பட்டி கள்ளர் பள்ளி விடுதியில் உணவின் தரத்தை நேரில் சாப்பிட்டு ஆய்வு செய்த அவர், சின்னாலப்பட்டியில் புதிய விடுதி கட்டணம் அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி விடுதிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 41 மனுக்கள் பெறப்பட்ட இக்கூட்டத்தில் தகுதியான 6 பயனாளிகளுக்கு மின் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள், புற்றுநோய் நிவாரண நிதி மற்றும் கண் கண்ணாடி மானியம் என மொத்தம் 53,800 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நாட்டின் உற்பத்தித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலையான வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா என்ற திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் 3,50,00,000 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஊழியர்களின் திறன் மேம்பாடு மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குடைய நிறுவனங்களில் புதிதாக இணையும் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி கண்ணதாசன் தெரிவிக்கையில், பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம்ல 2 விதமான பலன்கள் கொடுக்குறாங்க. ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க, நிறுவனத்திற்கும் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தில் அதே தொழிலாளி அந்த நிறுவனத்தில் குறைந்தது 1 ஆண்டு பணிபுரிய வேண்டும். முதல் 6 மாதம் முடிந்த பிறகு அவர்களுடைய PF சம்பளத்தில் 50% தொகையும், 2வது 6 மாதம் முடியும் போது மீதமுள்ள 50% தொகையும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அவருடைய சம்பளத்தில் இருந்து அதிகபட்சமாக 15,000 வரை அவர்களுக்கு கிடைக்கும்.